ஹலோ கைஸ், இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா டெக்ஸ்ட் மைனிங் அண்ட் சிமிலாரிட்டி கல்குலேஷன் இதை பத்தி பார்க்கணும். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப டெக்ஸ்ட் மைனிங் சிமிலாரிட்டி கல்குலேஷனுக்கு 5 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்க இதை பார்க்கறதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் மைனிங் என்ன அண்ட் சிமிலாரிட்டி கல்குலேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப நம்ம இன்டர்நெட்ல பார்க்குற டாக்குமெண்ட்ஸ், பிளாக்ஸ், அடுத்தது ரிவ்யூஸ், ஆர்டிக்கல், ட்வீட்ஸ் இது எல்லாமே டெக்ஸ்ட் டேட்டா. இந்த டெக்ஸ்ட் டேட்டால மீனிங்கை கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க நம்ம என்ன செய்வோம், நம்பரா கன்வெர்ட் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். இது ஏன் நம்ம செய்யறோம், எதுக்காக செய்யறோம்னு சொன்னா ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்டை குரூப் பண்ண, அதாவது கிளஸ்டரிங். ஓகே, ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்டை குரூப் பண்ண. ரெண்டாவது, இப்போ நம்ம சர்ச் செய்யல யூசருக்கு ரிலவெண்டான டாக்குமெண்ட்டை காட்டணும். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் ரிட்ரீவல்னு சொல்லுவோம். அதாவது சர்ச் பண்ணக்குள்ள ரிலவெண்டான டாக்குமெண்ட்டை காட்ட. மூணாவது விஷயம், இப்போ டூப்ளிகேட்டான டாக்குமெண்ட்டை நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. மற்றது நாலாவது விஷயம் வந்து யூசருக்கு பிடிச்ச மாதிரியான மற்ற ஐட்டம்ஸ்களை சஜஸ்ட் பண்ண, அதாவது ரெக்கமெண்டேஷன். இதுக்குத்தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுறோம். எப்படி மெஷின் லேர்னிங் பேசிக், இந்த மூணு வேர்டை வச்சு நாங்கள் சர்ச் பண்ணுறோம். மெஷின் லேர்னிங் பேசிக். இப்போ பெக்கண்டில் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து இப்போ மெஷின் லேர்னிங் பேசிக் மாதிரி வேர்டுகளை டோக்கனைஸ் பண்ணும். டோக்கனைஸ் பண்ணி டிஎஃப் ஐடிஎஃப் மாதிரி மாடலில் நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி இப்போ சிமிலாரிட்டி கல்குலேஷன் பண்ணி அது உங்க குவாரிக்கு க்ளோஸா இருக்கிறது எதுன்னு சொல்லி ரேங்க் பண்ணி காட்டும். ஓகேவா? இதைத்தான் இதுல செய்யும். நாங்க ஏன் கல்குலேஷன் பண்றோம், இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் எடுப்போம். ஓகேவா? ஏன் நாங்க இந்த கல்குலேஷன் பண்றோம்? இப்போ டெக்ஸ்ட் அதாவது வேர்ட் தானே. கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ற மீனிங் தெரியா. இப்போ வேர்டுன்னு சொன்னா என்னன்னு சொல்லி மீனிங் தெரியா. அதனால இப்போ வேர்டை நாங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணி கம்பேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்குமெண்ட் ஏ எடுப்போம். டாக்குமெண்ட் ஏ வந்து ஐ லைக் ஆப்பிள் அண்ட் பனானா. இப்ப டாக்குமெண்ட் பி, ரெண்டு டாக்குமெண்ட்ல டாக்குமெண்ட் பி வந்து ஐ லைக் ஆரஞ்ச் அண்ட் பனானா. இப்ப இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல என்ன சிமிலாரிட்டி இருக்கும் என்று கண்டுபிடிக்கிறேன். சரியா? என்ன இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். இப்ப எத்தனை காமன் வேர்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல ஐ இருக்குது. ஐ எல்லாம் நாங்க அதாவது ப்ரீ ப்ராசஸிங், அதாவது கிளீனிங் பார்ட்ல ஐ அண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதுல இருக்கிற சிமிலரான வேர்ட்ஸ் வந்து லைக், ஆப்பிள், பனானா, இந்த இந்த மூணு வேர்டும் சிமிலரா இருக்கும். எத்தனை ரேர் வேர்டு இருக்கு, எப்படி ரெண்டுக்கு மீனிங்களை தொடர்பு இருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நாங்க பார்ப்போம். சரியா? ஓகே, இப்போ நம்ம டிரெக்ட் அந்த கால்குலேஷனை பார்ப்போம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபைண்ட் த டிஎஃப் ஐடிஎஃப் ஆஃப் த டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து இதில் அஞ்சு மெத்தடில் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளீன் த டேட்டா அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். நம்ம ரெண்டாவது ஸ்டெப் வந்து டோக்கனைஸ் வேர்ட் வித் ஃப்ரீக்வன்சி. மூணாவது டிஎஃப் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நாலாவது ஐடிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அஞ்சாவது வந்து டிஎஃப்ஐயும் ஐடிஎஃப்ஐயும் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா? இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நாங்க பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கிளீன் த டேட்டா அண்ட் ப்ரீ ப்ராசஸிங். இப்போ நம்மளுக்கு தந்திரிக்கி ரெண்டு டாக்குமெண்ட் தந்திரிக்கா. டாக்குமெண்ட் 1 வந்து என்ன, ஐ ரீட் த எஸ்விஎம் அல்கோரிதம் ஆர்டிகல் இன் கூகுள் பிளாக். ரெண்டாவது ஐ ரீட் த கிளஸ்டரிங் அல்கோரிதம் ஆர்டிகல் இன் த கூகுள் பிளாக். ஓகே, இதுக்கு டிடிஎஃப் ஐடிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங் தானே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதை எப்படி நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம்னு சொன்னா ஐ, த, இந்த இந்த மூணு வேர்டையும் ரிமூவ் பண்ணுவோம். அந்த ரிமூவ் பண்றதுக்கு சில
இது தந்திருக்காங்க என்னண்டா கிரைட்டீரியா சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் த லோவர் கேசஸ். இப்போ நம்மகிட்ட எல்லாமே கேபிட்டல்ல போட்ட ஐ ரீட் READ இந்த இந்த வேர்டை கேபிட்டல்ல போட்டா நம்ம லோவர் கேஸா மாத்தணும். அதே போல HTML டெக்கை ரிமூவ் பண்ற, URL ரிமூவ் பண்ற, அதே போல ஷோர்ட்டா கொடுக்குற டான்ட்னு சொல்லி கொடுப்போம், அதை டூ நாட்னு சொல்லி மீனிங்கா கொடுக்கணும். இப்போ ஸ்டெம்மிங் வேர்டுன்னு சொன்னா லேர்னிங் இதெல்லாம் வந்து ஒரே கேட்டகரியான வேர்டு இதுக்குள்ள வரும். ஸோ அது காமனா லேர்ன்னு சொல்ற. இப்போ எமோஜிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற, எமோஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ற, இந்த ரேரான வேர்டுகளையும் வந்து நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இதுதான் ப்ரீ ப்ராசஸ்ல செய்வோம். ஓகே, ப்ரீ ப்ராசஸிங் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல செய்வோம். இப்போ ப்ரீ ப்ராசஸ் செஞ்சதுக்கு பிறகு வர அந்த வேர்டு பார்த்தோம்னா ரீட் SVM இருக்குது. ரீட் SVM, அல்கோரிதம், ஆர்டிக்கல், கூகுள் பிளாக் இந்த வேர்டுகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன? ரெண்டாவது வந்து டோக்கனைசேஷன் செய்யணும். ஸோ அது எப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ல இருக்கிற வேர்டுகளை போடுறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் ரீட் போட்டாச்சு. அடுத்தது SVM, அடுத்தது அல்கோரிதம், ஆர்டிக்கல், கூகுள் பிளாக் இந்த ஒவ்வொரு வேர்டையும் போட்டுட்டு அடுத்தது ரெண்டாவதுல ரீட் இருக்குது. அப்போ ஏர்லியா நாங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டோம் ரீட. இதுல இல்லாத ஒரு வேர்டுன்னு சொன்னா கிளஸ்டரிங் அந்த வேர்ட் மட்டும்தான் இல்லை. ஸோ அதை நாங்க ஃபைனலா ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இதை நாங்க கவுண்ட் இப்படி ஒரு பாக்ஸ் ஒரு டேபிள் ஃபார்ம்ல செஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2 போட்டிருக்கோம். இப்ப ரீட் வந்து ஒரு டாக்குமெண்ட் 1ல ஒரு தரம், அதே போல டாக்குமெண்ட் 2லயும் ஒரு தரம். SVMங்கிறது டாக்குமெண்ட் 1ல மட்டும்தான் இருக்குது, டாக்குமெண்ட் 2ல இல்ல. பாருங்க இங்க டாக்குமெண்ட் 2ல இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு வேர்டும் எத்தனை டைம் வந்திருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்றது டோக்கனைசேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது மூணாவது ஸ்டெப் வந்து நாங்க TF காண்றோம். இப்ப டிஎஃப் காண்றா இப்ப வந்து என்னன்னா டோட்டலா டாக்குமெண்ட் 1ல எத்தனை வேர்டு இருக்கு, அந்த வேர்டுல டோட்டலா எத்தனை வேர்டு அந்த வேர்டுல ரீடுங்கிறது எத்தனை தரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப டாக்குமெண்ட் 1 எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 கொமனா 6 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, 6 வேர்ட் இருக்கு. அதுல இந்த ரீடுங்கிற வேர்ட் ஒரு தரம் தான் டாக்குமெண்ட் 1ல வந்திருக்கு. ஸோ 1/6 இதுல கல்குலேஷன் 0.17. இப்ப டாக்குமெண்ட் 2 எடுத்தோம்னா அதுலயும் ஓவராலா 6 வேர்ட்ஸ் இருக்கு. வேர்ட்ஸ் ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, 6 வேர்ட் இருக்குது. ஸோ சிக்ஸ்ல ரீடுங்கிறது ஒரு தரம் வந்திருக்கு. ஸோ அது வந்து ஷார்ட் பண்ணி பார்த்தோம்னா 0.17. இது SVM பண்ணும் டாக்குமெண்ட் 2ல 0. ஒரு SVMங்கிற ஒரு வேர்டே அதுல இல்ல, டாக்குமெண்ட் 2ல இல்ல. ஸோ நாங்க அதை ஜீரோவா மென்ஷன் பண்ணோம். இப்படி டிஎஃப் கண்டு வைக்கணும். சரியா, அடுத்த நாலாவது ஸ்டெப் வந்து ஐடிஎஃப் காண்ற என்னன்னா நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட். இப்ப நம்மளுக்கு எத்தனை டாக்குமெண்ட் தந்திருக்காங்க? இங்க ரெண்டு டாக்குமெண்ட், அதாவது டாக்குமெண்ட் 1 டாக்குமெண்ட் 2 ரெண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 4 டாக்குமெண்ட் தந்தா விடுத்து நாங்க இந்த 2க்கு பதிலா 4 போடுவோம். 4 டாக்குமெண்ட். நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட் கண்டெய்ன் இன் த வேர்ட். இந்த அதாவது இந்த ரீடுங்கிற வேர்ட் ரெண்டு டாக்குமெண்ட்லயும் இருந்தா ரெண்டுன்னு சொல்லி போடணும். இது SVM வந்து ஒரு டாக்குமெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அதால உண்டு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு டாக்குமெண்ட் இருக்கு, ரெண்டு டாக்குமெண்ட்லயும் ரீடுங்கிற வேர்ட் வந்து அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2/2 வந்து 0, 2/1 வந்து 0.3 இப்படின்னு சொல்லி நாங்க போடுறது IDF. அடுத்தது ஃபைனலா இப்ப TF-ஐயும் IDF-ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ டாக்குமெண்ட் 1 எடுத்து டாக்குமெண்ட் 1ல TF வந்து 0.17, IDF வந்து 0. IDF 0. ஓகேவா, IDF வந்து ரெண்டுக்கும் கொமனா ஒரு 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 டேபிள் போட்டா சரி. ஆனா TF வந்து ரெண்டுக்கும் ரெண்டு டேபிள் போடணும். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து ரெண்டுக்கும் ரெண்டு டேபிள் போட்டு செய்யணும். ஓகேவா, 0.17 into 0. அதே மாதிரி இப்ப என்ன வேல்யூ வந்தாலும் அதை 0வால மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 0 தான். ஓகேவா, இதோட
இது முடிஞ்சு. ஓகே.